இந்த 22-25 வயசு என்றாலும் வேலைக்கு போய் விருப்பம் அங்கேயும் இருக்காள். இங்கே பார்த்தீங்கன்றால் வெளிநாட்டில் அதை நான் அவர்கிட்ட கேட்க போகிறேன், எப்படி இருக்குது இங்கே உள்ள இளம் சமுதாயத்தினர் அப்படி இருக்க அப்படியே கொஞ்சம் தெரியும். இங்கே இருக்கிற இளம் சமுதாயம் எப்படி மாறிக்கொண்டு போகிறார்கள்னு சொன்னால், அவைகளுக்கு இங்கேயும் இப்போ எப்படி தாய் தகப்பன் அவையின் கஷ்டத்தை தெரியாமல் அங்கே காசு பணம் ஊருக்கு அனுப்பினமோ, அதே மாதிரி பிள்ளைகளுக்கும் கஷ்டத்தை தெரியாமல் தான் அவையின் பிள்ளைகளை வளர்த்து கொள்ளினோம். ஏனென்று சொன்னால் அவைகள் பிள்ளைகளுக்கு எல்லாமே மேக்சிமம் கொடுக்கணுமென்ற ஒரு நல்ல நினைப்பில் தான் அவை செய்யணும். ஆனால் அதால் பிள்ளைக்கு கஷ்டம் என்னன்ற ஒரு விஷயம் தெரியாமல் வளர்ந்து வரினோம். அந்த அடிப்படையில் என்ன நடக்குது, அவைகளுக்கு ஒரு விதமான கஷ்டம் இல்லை, அவைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்குது. ஒரே வீட்டில் இருக்கும் பொழுது வாடகை பணம் கட்ட தேவையில்லை, கிராங்கன் கூட சில நேரத்தில் தாய்தாப்பன் கட்டி கொண்டிருப்பினும் ஒரே வீட்டில் இருக்கும் பொழுது அன்றைக்கு அவையின் சம்பளம் வருது, அவைகளுக்கு மேலதிகமான சம்பளம் மிஞ்சுகிறது. அப்போ அவையில் அந்த சம்பளத்தை வச்சு எப்படி என்ன செய்யறேன்னு தெரியல. என்ன சொன்னால் நோமல் ஆக்கள் அதான் அவையின் பில்லுகள் எல்லாம் கட்டி பிறகு காசு ஸ்ரீலங்காக்கு அனுப்பி அந்த கடமை இருக்கு இந்த கடமை இருக்குன்னு சொல்லி இது பண்ணிடணும். இப்போ இருக்கிற ஜெனரேஷனுக்கு ஒரு விதமான கடமையிலும் இல்லாத பட்சத்தில் அவைகளுக்கு லக்ஸரியான வாழ்க்கையை முன்னேற்றி போயிடும். அதே நேரத்தில் இப்போ அண்ணா சொன்ன மாதிரி ஒரு அம்மா 40 ஃப்ராங்குக்கு ஒரு ஷூவை வாங்க யோசிக்கிறான்னு சொன்னால், இப்போ இருக்க ஜெனரேஷன் 200-400 ஃப்ராங்குக்கும் ஷூ வாங்குறதுக்கு யோசிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இப்போ என்ன ட்ரெண்ட்ல இருக்கோ அதை வாங்கிட்டு போவாங்க. அப்போ அப்படி பார்த்து காசு மிஞ்சைக்காக என்ன யோசிப்பினும், நான் 100 வீதம் வேலை செய்யணும், 70 வீதமோ 80 வீதம் வேலை செஞ்சா காணும், 100 வீதம் வேலை செஞ்சால் எனக்கு டயர்னஸ் கூட, மற்ற நான் 4 இடத்தை பார்க்கணும். ஏன்னு சொன்னால் அப்பா அம்மாக்கள் ஒரு நாளும் ஹொலிடேக்கு போனதில்லை. ஏன்னு சொன்னால் அப்படி ஹொலிடேக்கு போயிருந்துச்சுன்னு சொன்னால் அவைகளால் காசு மிச்சம் பிடிச்சிருக்கலாது, பிள்ளைகளை வடிவா லக்ஸரியா வளர்த்திருக்கலாது, ஊரில் காசு அனுப்பி அங்கே சொத்துக்கள் வாங்கியிருக்க முடியாது. அப்போ அவையில் காணாத விஷயத்தை இப்போ பிள்ளைகள் அனுபவிக்கணும். அவையில் நாடா சுற்றினோம், அவையின் இதில் அவை என்ஜாய்மெண்ட் பண்ணினோம். அதே நேரத்தில் இப்போ அண்ணா சொன்ன மாதிரி தான் எல்லா பிள்ளைகளும் என்று சொல்லி இல்லை, கூடுதலான பிள்ளைகள் அவை தங்களோட பிரைவேட் லைஃபுக்குலாம் இருக்கணும். அவை அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ சம்பளம் எடுக்கணும்னு சொல்றது இல்லை, தங்களோட பாடுன்னு சொல்லி தாங்க நினைச்சதான் செய்யணுமென்ற அந்த அடிப்படை இதுக்குள்ள தான் அவையிலும் போய்கொண்டிருக்கணும். மற்ற இன்னொரு முக்கியமான விடையை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அதுவும் இப்போ ஊர்லேருந்து ஒரு 4-5 வருடங்கள் தான் வெளிநாட்டில் வாழ படும் கஷ்டங்களையும் நான் இதில் கண்டிப்பாக சொல்லணுமென்று நான் விரும்புகிறேன். என்னென்னு சொன்னால், இப்போ குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வெளிநாட்டுக்கு வந்துட்டார் தானே, அப்போ அவரை நீ குடும்பத்தை பார்ப்பாருன்னு முழு சுமையையும் அந்த நபர் மேலே கொடுக்கணும். ஆனால் ஒருத்தர் இங்கே வெளிநாட்டுக்கு வர மட்டும்தான் வேலை. அப்போ ஏஜென்சிக்கு காசு கட்டி அந்த கடன்கள் இருக்கு, மேட்டையும் கடன்கள் வாங்கி தன் ஏஜென்சிக்கு காசை கட்டணும். அப்போ அந்த கட்டுறது பிறகு இங்கே பதிஞ்சு இங்கே ஒரு அக்செப்ட் பண்ணி ஒரு காட்டு கிடைக்கும் வரைக்கும் லோயருக்குன்னு சொல்லி கணக்கு காசை செலவழிக்கிறாங்க. அதுவும் கிட்டத்தட்ட ஏஜென்சி கொடுத்த காசுக்கு மேலாக லோயருக்கு காசு கட்டுறாங்க. அப்போ இந்த காசு கடன்ல இருந்து வெளியே வரத்துக்கே 10 வருடத்துக்கு மேலே தேவைப்படுது. ஆனால் அங்கே இருந்து இப்போ வெளிநாட்டில் மகன் வந்துட்டீங்கன்னா தானே இதுக்கு காசு அனுப்புங்க அதுக்கு காசு அனுப்புங்கன்றக்கு அவையிலும் இனி நான் என்னத்தை சொல்றது ஒன்றும் சொல்ல முடியாத பட்சத்தில் எல்லா சுமையும் தங்களோட தலையில எடுத்துக்கொண்டு காசுகளை அனுப்பிக்கொண்டு இங்கே பெரும் கஷ்டத்தில் உள்ள பாலினம் அவையிலையும் பார்க்க பயங்கர ஸ்ட்ரெஸ் ஆகும். 1-3 வேலை செஞ்சு கொண்டு பயங்கர தங்களோட உடம்புல பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டு பாலினம். இதிலும் அங்கே இருக்க இப்போ ஊர்ல இருந்த யாரும் பார்க்குறதா கண்டிப்பாக யோசிங்க. உங்களுக்கும் உங்களுக்கு உங்களோட பிள்ளைகளோ இல்லாட்டிக்கு உங்களோட சௌரமோ வெளிநாட்டுக்கு நீங்கள் அனுப்பி விட்டுருந்தா, அதுவும் ஒரு ஆள் தான் வெளிநாட்டுக்கு அவைண்ட பக்க விஷயத்தை நீங்கள் யோசிச்சு பார்த்து சில விஷயத்தை கேட்கறதுக்கு காசு கேட்கறதுக்கு முதல்ல யோசிச்சிங்கன்னு சொன்னாலே அவைகளுக்கு நான் நினைக்கிறேன் பெரும் நன்மையாக கிடைக்கும். அதே நேரத்தில் அவை என்னமா இருக்கணும், எடுத்த உடனே எனக்கு காசு கேட்கறத விட்டுட்டு அவைக்கு எப்படி சோமா இருக்கணுமா, என்ன நிலைமையில் இருக்கணும், அவையின் நிலத்தை நீங்கள் விசாரிப்பது நல்ல மட்டும் நான் நினைக்கிறேன். உண்மைதான். ஏன்னு சொன்னால் இந்த பல இடங்களில் நடக்கிற பிரச்சனை காசு வேணும் முடிச்சுக்கா பல இடங்களில் வேலைகளுக்கு திரிந்து வருத்தங்கள் துன்பங்கள் இந்த டென்ஷன். அன்றைக்கு ஒரு அண்ணன் அடிச்சிருந்தார், அண்ணன் இடத்துல வேலை செய்கிறேன், அந்த வேலையை விட போகிறேன், 6 மாதம் வேலை செய்கிறேன், எனக்கு டென்ஷனாக இருக்குது. இப்படியான நிலப்பாடு தான் இங்கே கர்நாடகாவில் இருக்குது. அந்த டென்ஷனில் என்ன செய்கிறாங்க, குடி போதைகள் அதுகளில் இறங்கி ஒரு காணிப்பார்கள், சாப்பிடவே இல்லை, இப்படியான பிரச்சனையில் போய் உடம்பை கவனிக்காமல் வருத்தங்கள், இளம்பளம் வயசு 50 வயசு 52 வயசு 45 வயசு இப்படியான ஆல்கோல் சம்பந்தமான விடயங்கள், வேறு வருத்தங்கள், ஹார்ட் அட்டாக்குகள், இப்படியான விடயங்கள் இங்கே கணக்கு நடவுன்றது. தயவு செய்து மக்களே அவர்களையும் வாழ விடுங்க, நீங்களும் வாழுங்க, உழைத்து வாழ முடியும். வெளிநாட்டில் வாழவே சரி,
அங்கே உள்ள நீங்கள் அங்கே வழி வாழ முடியும். சில விடயங்களுக்கு மட்டும் இந்த பணத்தை நீங்கள் ஹெல்ப் பண்ணுற உதவி செய்கிறது உண்மையிலே நல்லமாக இருக்கும். பணம் தான் வெளிநாட்டில் உள்ள உழைச்சி தாண்டால் இங்கே ஒரு அக்கா கேட்டது போல் இங்கே பணம் மரம் காய்க்கவில்லை, ஓடி உழைச்சி தான் நாங்கள் காசு அனுப்புகிறோம். ஓடி உழைக்கிற நேரம் எங்களுக்கு சாப்பாடு இல்லை. ஒரு நாள் சமைச்சு வைக்கிற சாப்பாடு அடுத்த 2 நாள் சாப்பிட்ற இடங்களும் இப்படி இருக்குது. என்ன ஃப்ரிட்ஜுக்கு வச்சு சூடாடி சாப்பிட்றேன். ரெஸ்டாரண்ட்டில் வேறு சில இடத்துல வெளிச்ச சாப்பாடு இப்படி எல்லா கஷ்டம் சுமந்தான் வெளிநாட்டுக்கார வர்றாங்க. அதுக்காக நீங்கள் சில பேர் கேட்கலாம், அப்போ நீங்கள் என்ன சொல்ல வாரீங்க, வெளிநாட்டுக்கு நாங்கள் வரவேணாம். நான் சொல்ல வெளிநாட்டு வாழ்க்கை விட ஸ்ரீலங்கா வாழ்க்கை நல்ல வாழ்க்கை. இவ்வளோ பணத்தை செலவழித்து இந்தியா உழைப்பது என்பது மிக கடினமான ஒரு சூழ்நிலை இப்போ உருவாகி கொண்டு வருது. என்றால் இப்போ ஒரு அடுத்த தலைப்பு நீங்கள் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட கொரோனா காலத்தில் இருந்த மாதிரி இப்பொழுதும் வேலையில்லா திண்டாட்டங்கள் கூடிக்கொண்டு வருகின்றன, வந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே யோசிங்க, பிள்ளைகளா சரி யாரும் சரி பிள்ளைகளுக்கு செய்யுங்க, உங்களை பாருங்க, பிள்ளைகள் தங்களை பார்க்கணும், பிள்ளைகளுக்கு படிப்பீங்க. படிப்பு பிள்ளை சொத்து ஒன்றுமே இல்லை. பணம் சேர்க்கணும், வீடு சேர்க்கணும், கார் சேர்க்கணும், சொத்து சேர்க்கணும், ஒன்றே யோசிக்காங்க. உங்களுக்கு பணம் வச்சுக்கொள்ளுங்க, பின்னாடிக்கு வாழ பிள்ளைகளை படிப்பீங்க. வாழ்க்கையில் முன்னத்துக்கு வழி இருக்குது. ஊரில் உள்ள வேலை இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காலமாக ஒரு பிரச்சனை நடந்துச்சு. ஊரில் உள்ளவ நாங்கள் அதை செய்ய போகிறோம், நீங்கள் எங்களுக்கு காசு அனுப்புங்க, நாங்கள் இந்த இதை வாங்க போகிறோம், இங்கே ஹெல்ப் பண்ணுறோம், அந்த பிள்ளைக்கு ஹெல்ப் பண்ணுறோம். கடைசியாக கேள்வி என்றால் டொய்லெட் கழுவினோம், அவங்க ரெஸ்டாரண்ட் வேலை செய்யணும், அவைக்கு அங்கே மதிப்பில்லை, எல்லோரும் இந்த வேலையும் செய்யணும். இதெல்லாம் நாங்கள் பொண்ணு கொடுத்து அடி வாங்கின்ற மாதிரி காசை கொடுத்து அவர்கிட்ட இப்படியாக கேள்வி கேட்குது. அது காரணம் இருக்குது. நாங்கள் பணம் திருப்பி கொடுத்துருந்தவர்கள் இது கொடுக்கலன்னு சொன்ன பிறகு அவர்கள் அந்த கோபத்தை வெளிப்படுத்துகிறார்கள். இது இன்றைய நடந்து கொள்ளும் ஒரு விடயம். சிந்திங்க, செயல்படுங்க. அதே நேரத்தில் இன்னும் ஒரு கடைசியானாலும் ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். ஸ்ரீலங்காவில் இருக்கிறவேல் வெளிநாட்டுக்கு வர விருப்பம் என்று சொன்னால் உங்கள்கிட்ட காசை நீங்கள் வேலை செஞ்சு உழைச்சி காசு சேர்த்து வச்சு நீங்கள் அந்த காசை எடுத்துக்கொண்டு ஏஜென்சி மூலம் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த காசுன்ற அருமை தெரியும். கூடுதலாக வெளிநாட்டுக்கார்ட்ட காசை வாங்கி போட்டு வரைக்கும் அந்த காசின் பெருமதி தெரியாமல் கடனாக வாங்கிட்டும் அதுலேயும் குடும்ப பிரச்சனைகள் வருது. அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாமல் இல்லாட்டி ஏன் எப்போ கொடுப்போம், நான் எந்த அளவில் முடிச்சு போட்டு கொடுப்போம்னு யோசிக்கிறவேல் அதிலே குடும்ப பிரச்சனைகள் வருது. நீங்கள் உங்கள் உழைப்பில் நீங்கள் ஒரு கோடியை உழைச்சி சம்பாரித்து பேங்க்கில் போட்டுட்டு அதுக்கு பிறகு யோசிங்க, அந்த 1 கோடியை பேங்க்கில் ஸ்ரீலங்காவில் வட்டிக்கு போட்டால் உங்களுக்கு கூட காசு வருமா, இல்லாட்டிக்கு அந்த காசை ஏஜென்சி கொடுத்துட்டு இங்கே வெளிநாட்டுக்கு உங்களுக்கு இங்கே நிரந்தரமாக இருக்க முடியுமா இல்லையான்ற கூட தெரியாத காலகட்டத்தில் அந்த காசை செலவழித்து கிட்டத்தட்ட இன்னொரு 1 கோடி செலவழித்து லோயர்கிட்ட நீங்கள் அந்த பாடுபட்டு அந்த காட்டு கிடைக்கும் வரைக்கும் அதை நீங்கள் செய்ய போகிறீங்க. இல்லாட்டிக்கு அந்த காசை அங்கே பேங்க்கில் போட்டு அதில் வர வட்டி காசில் நீங்கள் நல்ல வடிவாக வாழ்ந்து கொண்டிருக்கலாம். அது உங்களுக்கு பெட்டரான வேயாண்டு, அதையும் யோசிச்சு பாருங்கள். உண்மை. ஏனெண்டா பல பேர் கதைப்பார்கள், கடி சம்பந்தம் வீடு சம்பந்தம் வரும் காய்க்கும் போது கதைப்பார சொல்லுவார்கள், நான் ஊருக்கு அக்காவுக்கு உதவி செய்தேன், அக்காட பிள்ளைக்கு உதவி செய்தேன், அண்ணனுக்கு உதவி செய்தேன், தம்பியோட பிள்ளைகளுக்கு உதவி செய்தேன், இப்போ நான் ஊருக்கு போகிற நேரம் எங்களுக்கு ஒரு நாள் சாப்பாடு தர்றாங்க, எங்களுக்கு மதிக்கிறமில்லை, பணம் கொடுத்தா மட்டும்தான் மதிக்கிற முடியும். ஏன் இதுக்கு பிறகு நீங்கள் கொடுக்க போகிறீங்களா? யோசிங்க, சிந்திங்க. எங்கள் பணம் நாங்கள் வேலையும் போகிறோம், நாங்கள் வாழ்கிறதுக்கு அதே கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் ஒரு அண்ணன் சொல்லியிருந்தார். அது சொன்னால் நான் ஊருக்கு போகிறேன், என் அம்மா தான் பார்க்க போகிறேன், 2-3 பிள்ளைகளை கொண்டு போகிறேன், எந்த காசு நான் எனக்கு மட்டும் தான் செலவழிப்பேன், யாருக்கும் கொடுக்குற அவசியம் எனக்கு இல்லை. இது எனக்கு பிடிச்ச விஷயம், பாராட்ட வேண்டிய விஷயம் என்றால் இப்படியே கொடுத்து அவர்கள் வாங்குறது மட்டுமே தவிர வாங்க மட்டும் சிரிக்கிறார்கள். வாங்கி முடிந்த பிறகு புன்னகை நீங்கள் காண முடியாது, அது வேறே தான் நீங்கள் காண முடியாது. இப்படியா நிலப்பட இங்கே இருக்கின்றது. எப்போவே நீங்கள் இனி வயசு வரும் காலங்கள் 40-45 வயசு வந்தாலே நீங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம், உங்களுக்கு பணம் சேருங்க, உங்கள் பிள்ளைகளை படிப்பீங்க, உங்கள் வாழ்க்கையை விரிவுபடுத்துங்க. அவரே கொடுக்குறோம், இவரை கொடுக்குறோம், அவர் இருக்கிறார், அவர் சொல்கிறார் நீங்கள் போடுங்க, நாங்கள் உங்களை டிவியில் யூடியூப்பில் காட்டும். யூடியூப்லாம் கொஞ்சம் நேரம் அவர் தன்னந்த பணங்கள் எடுத்துக்கொண்டு நல்லா வாழ்கிற நிலப்பாடு இருக்கிறத தவிர யாருக்கும் உதவி போவாங்க. நீங்கள் உதவி செய்ய போகிறீங்களா? ஊருக்கு போங்க, எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இடம் இருக்குது. கிளஜா, வாணியாவா, அங்கேயா, ஆவரங்களா, இப்படி எல்லா இடங்களும் இருக்குது. அந்தந்த ஊரில் அந்தந்த ஆக்களை பிடிச்சி உங்களுக்கு தெரியும். அந்த ஊரில் எவர் நல்லவர், எவர் உதவி செய்வார். ஒரு குரூப் ஒன்று அமையுங்க, 5 பேர் 10 பேர். இந்த பணம் வந்தால் ஒரு ஃபீல்மாத்திலேருந்து இந்த பணத்தை வெளியெடுக்க முடியாது, இது இன்னது தான் தேவைன்னு சொல்லி தனிப்பட்ட ஒருத்தருக்கு அனுப்பி அவர் அந்த பணத்தை சுட்டிட்டார். நான் இவருக்கு இவ்வளோ பணம் கொடுத்தேன், அந்த பொம்பளைக்கு இவ்வளோ பணம் கொடுத்தேன், அவள் அந்த பொம்பளைக்கு இவ்வளோ பணம் கொடுத்து ஏமாறுற மட்டும் இல்லை, ஏமாறாலும் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு?
டென்ஷன்னால வருத்தங்களை நீங்கள் எதிர்நோக்க வேண்டிய ஒரு பிரச்சனை இருக்கின்றது. எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உதவி செய்யவான்னு சொல்லல, சொந்தம் பந்தம் முக்கிய இடத்துக்கு உதவி செய்ய தான் போகணும். அதுக்கு எங்களை மிஞ்சினா தான் எதுவும் செய்யலாம். மிஞ்சி உதவி செய்து நாங்கள் ரோட்டில் நின்று அதை எங்களை பார்த்து சிரிக்க அளவுக்கு இல்லாமல் எங்கள் வேலை நாம் உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம வேலையை பார்த்துக்கொண்டு சில விஷயம் செய்து கொண்டு எங்களோட பிள்ளைகளை நல்லாக்கி நாங்கள் நல்லாக்கிறது வழியை பார்க்கணும். இது எனக்கு தெரிந்தவரை இது பல பேர் செய்கிறார்கள். இது நடந்து கொண்டு ஒரு விஷயம்.